श्रीमत्काञ्चीं मुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रिसदाशङ्कमयनपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். இந்த இரண்டு தனியன்களும் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளுடைய பிரபாவத்தை குறிக்க வந்தது. மாசி மாசம் மிருகசீரிஷ நட்சத்திர வைபவம், திருக்கச்சி நம்பிகளுடைய திருநட்சத்திர வைபவம். அந்த நன்னாளான என்று இதனை உத்தேசித்து நேற்றைய தினம் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் அருளி செய்த ஸ்ரீ தேவராஜ அஷ்டகம் என்று பேரருளாளனை பற்றி அவர் அருளி செய்த விஷயங்களை 8 ஸ்லோகங்களான தேவராஜ அஷ்டகத்தில் 3 ஸ்லோகங்களை நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் மேலே உள்ள 5 ஸ்லோகத்தை நாம் அனுபவிப்போம். இந்த முதல் 3 ஸ்லோகத்தினாலே 3 விழிச்சொல்களின் அர்த்தத்தை விவரித்து அனுபவித்தார் நம்பிகள். அவையாவன ஸ்ரீமன்னு என்ற விழிச்சொல்லும், அம்புஜலோசன என்ற விழிச்சொல்லும், பிரணதார்த்திஹரா என்ற விழிச்சொல்லும் விவரித்து அனுபவித்தார் சுவாமி. மேலே அடுத்து வரும் 5 ஸ்லோகங்களும் ஒன்று சேர்ந்து ஏகான்வயமாக இருக்கிறபடியாலே இதனை குலகம் என்று சொல்லுவார்கள். இந்த 5 ஸ்லோகத்தையும் நாம் ஒருவாறு ஒன்றாகவே அனுபவிப்போம். இந்த 5 ஸ்லோகத்தின் அர்த்தமாக சம்சாரி தாபங்கள் மிகுந்திருக்கும் அடியேனை கடாட்சாமிர்த வருஷத்தினால் குளிரச் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நம்பிகள். இதிலே 4வது ஸ்லோகம், சம்சார மருகாந்தாரே துர்வியாதி வியாக்ரபீஷணே விஷயச்சுத்திர குல்மாட்டியே த்ரிஷாபாத பசாலினி என்ற 4வது ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகத்தாலே சம்சார மருகாந்தாரே, இந்த சம்சாரத்தை, இந்த இருள் தரும் ஞானமான சம்சாரத்தை பெரிய காடாக உருவகப்படுத்துகிறார் சுவாமி. கருணைக்கடலான தேவராஜனே, தேவாதி தேவனே, உலகுக்கெல்லாம் முந்தை தாய் தந்தையாக இருப்பவனே, துர்வியாதி வியாக்ரபீஷணே, கொடிய நோய்களாகிற புலிகளினால் பயங்கரமாயும், இங்கே கொடிய நோய்களை காடுகளில் உள்ள புலிகளாக உருவகப்படுத்துகிறார் சுவாமி. விஷயச்சுத்திர குல்மாட்யே, சப்தாதி விஷயங்களாகிற சிறு புதர்கள் இருந்ததாயும், அந்த காட்டினுள்ளே இருக்கக்கூடிய புதர்களை சப்தாதி விஷயங்களாக உருவகப்படுத்துகிறார். ரிஷாபாத பசாலினி, ஆசையாகிற மரங்கள் அடர்ந்ததாக இருக்கக்கூடிய காடுகள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நம்முடைய ஆசையாக உருவகப்படுத்துகிறார் சுவாமி. ஆக இந்த இருள் தருமான ஞானமே சம்சாரம், இதனை ஒரு கொடிய காடாக ரூபிக்கிறார். அந்த காட்டிலுள்ள புலி முதலிய பயங்கர ஜந்துக்கள் இங்கே சம்சாரணத்திலே உள்ள கொடிய வியாதிகள், அந்த காட்டிலே உள்ளே இழுத்து கொள்ளச் செரு புதர்கள், இங்கு அதுவே சப்தாதி விஷயங்கள். காட்டிலே பலவகைப்பட்ட மரங்கள் இருக்கும், இங்கும் பலவகைப்பட்ட மரங்களே ஆசைகளாக மரங்கள். காட்டில் வீணான பிரமத்தை உண்டாக்க வல்ல காணல் நீர் மிகுந்திருக்கும், அதுவே இங்கே அடுத்த ஸ்லோகத்தினாலே புத்திரத்தாரா கிரகக்ஷேத்திர மிருகத்ருஷ்ணாம்பு புஷ்கலே கிருத்யாக்கிருத்திர வேகாந்தம் பரிபிராந்தமிதஸ்ததா என்று, தாயே தந்தை என்னும் தாரமேகளே மக்கள் என்னும், தந்த தாய் மக்களே சுத்தமென்னுத்துவர் பத்தி நின்ன பந்தமார் வாழ்க்கை என்னும், கொண்ட பண்டிர் மக்களுத்த சுத்தத்தவர் பிறரும் என்றும், இந்த ஆபாச பந்துக்களே இங்கு காணல் நீராக சாதிக்கிறார் சுவாமி. சம்சார மருக்காந்தாரே என்று முதல்ல சொன்னாரே 4வது ஸ்லோகத்திலே, சம்சாரத்தை மருகாந்தமாக சொல்லியிருக்கும் போது ரிஷாபாத பசாலினி என்று சொல்ல வேண்டுமா, சொல்லக்கூடுமா என்று கேட்டால், மரம் செடி கொடி முதலானவை ஒன்றும் இல்லாத பாலைநிலத்திற்கன்றோ மருகாந்தாரம் என்று பெயர் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பாலைநிலத்தில் நிழல் தரும்படியான மரங்கள் இருக்க பிரசக்தி இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மொட்டை மரங்களாகவும் மரட்டு மரங்களாகவும் சொல்லக்கூடிய சில விருட்சங்கள் விரளமாக இருக்கக்கூடும். ஆதலால் இவற்றை திருவுள்ளம் பற்றிய இங்கு த்ரிஷாபாத பசாலினி என்று சாதிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தினாலே அஜஸ்ரம் ஜாத திருஷ்ணார்த்தம் அவசன்னாங்க மக்ஷமம் க்ஷீணசக்தி பலாத்ரோக்யம் கேவலம் கிளேசம்ஸ்ரயம் என்று 6வது ஸ்லோகம். இதற்கு முன்னதாக புத்திரத்தாரா கிரகக்ஷேத்திர என்ற ஸ்லோகத்திலே மக்கள், மனைவியர், வீடு, நிலம் ஆகியவை காணல் நிரம்பியதாய் இருக்கக்கூடிய சம்சாரமாகிய கொடிய காட்டில் இன்னது செய்யத்தக்கது இன்னது செய்யத்தகாதது என்று விவேகமின்றிக்கே அடியேன் இங்கும் அங்கும் சுழன்று சுழல்பவனாய், எப்போதும் விடாய்த்தவனாய், க்ஷீண சக்தி பலாரோக்கியம் கேவலம் கிளேச சம்சயம் என்று 6வது ஸ்லோகத்தில் சாதித்தா போலே உடல் இழைத்தவனாய், அசமர்த்தனாய், சக்தி பலம் ஆரோக்கியம் ஆகிய இவை ஒன்றும் இல்லாதவனாய்,
சந்தேகங்களும் கிளேசங்களுமே மிகுந்து இருக்கக்கூடியவனாய், சொல்ல முடியாத இப்படிப்பட்ட பலவகை துன்பங்கினால் தாபப்புற்றவனாய் இருக்கக்கூடிய அடியேனை சந்தப்தம் விவிதேர் துக்கைஹி துர்வசைரேபிகி தேவராஜதயா சிந்து தேவதேவ ஜெகத்புத்தே என்று 7வது ஸ்லோகத்தாலே உன்னுடைய காருண்யமாகிற காத்தினால் கொண்டு தூரே தள்ளப்பட்டவனையும் குளிர்ந்தவையுமான உன்னுடைய கடாட்சாமிருதமே நதி பிரவாக திவலைகளினால் என்னை நினைத்தருள வேண்டும். ஸ்வதீக்ஷண சுதா சிந்து அப்படின்னு சாதிக்கிறார். உன்னுடைய கடாட்சாமிருதமான நதி பிரவாகம், இந்த கடாட்சாமிருதம்தான் ஸ்வதீக்ஷண சுதா சிந்து. இந்த நதி பிரவாக திவலைகள், சுதா சிந்துன்னா திவலைகள், வீசிவிக்ஷேப சீக்கரைகி என்னை நினைத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. நன்றாக வெயில் காய்ந்த இடத்திலே ஒரு பாட்டம் மழை பொழிந்தால் எல்லா தாபங்களும் தீர்ந்து குளிர்ச்சி உண்டாகுமா போலே திருக்கச்சிலம்பிகள் தாமும் இந்த சம்சாரிக தாபங்களெல்லாம் தளிர்ந்து குளிர்ச்சி உண்டாகுமாறு தேவப்பெருமானுடைய திருவருளை நோக்க அவனுடைய அழைப்பொழிவை பிரார்த்தித்து தம்முடைய ஸ்துதியை தலை கட்டுகிறார் சுவாமி. ஆக சம்சாரமருகாந்தாரே துர்வியாதி வியாகிரபீஷணே விஷயத்சுத்ர குல்மாட்கியே துஷாபதசாலினி என்று இந்த சம்சாரத்தை காடாகவும் அதில் உள்ள வியாதிகளை புலிகளாகவும் ஆசைகளை ஒரு புதர்களாகவும் புத்திரத்தாரா கிரகக்ஷேத்திர இந்த இடத்தில் ஆபாச பந்துக்களாகெல்லாம் காணல் நீராகவும் அஜஸ்ரம் தாத கிருஷ்ணார்த்தம் என்ற ஸ்லோகத்தினாலே சக்தி பலம் எதுவும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவனாக அடியேன் சந்தப்தம் விதே துர்க்கைஹி என்ற ஸ்லோகத்தினாலே இங்கே உன்னுடைய கடாட்சத்தையே நான் எதிர்பார்த்திருக்கிறேன். தேவராஜ தயா சிந்தோ, நீ கருணை கொடலாக இருப்பதனாலே நீயே எனக்கு புகலிடம், நீயே எனக்கு அருளிடம் என்று கடைசி ஸ்லோகத்தாலே ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீசிபீக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதா நிதைஹி சீதலைஹி ரபிஷிஞ்சமாம் என்று உன்னுடைய நோக்கினாலே என்னை குளிர வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த 8 ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. அவருடைய திருநட்சத்திர நன்னாளான என்று அவரை வணங்கி போற்றி நாம் சத்தை பெறுவோம்.